ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து இவ்வளோ நாளாக தங்கமயில் டிஜிகோல்டு ஆப்பில் வந்து ஒரு 3 இயர்ஸாக வந்து நான் கோல்டு எடுத்துகிட்ருக்கேன். ஆனால் வந்து தங்கமயிலை விட போத்தீஸோட டிஜிகோல்டில் வந்து எனக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ அதை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸோ இந்த இயர் எனக்கு வந்து இன்னையோட தங்கமயிலில் ஆல்ரெடி போட்டிருந்த டிஜிகோல்டோட ஸ்கீம் வந்து மெச்சூரிட்டி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நான் போத்தீஸில் வந்து புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இதில் வந்து டிஜிகோல்டுக்கு இந்த மாதிரி அட்சய பாத்திரம் மாதிரி போட்டு ஒரு ஆப் ஒன்று வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள், இப்போது ஸ்கீம்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க இதிலேயே வந்து 2-3 வகையான ஸ்கீம்ஸை வந்து அவங்க வச்சுருக்காங்க. டிஜிகோல்டு, அது இல்லாமல் நியூ ஸ்வர்ணஸ் பிக்ஸம் ஃப்ளெக்ஸி அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அது இல்லாமல் இது வந்து ஒன் டைம் பேமெண்ட் பிளான், அது ஸ்வர்ண விருட்சம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸ்வர்ண விருட்சம்ங்கிறது என்னென்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து ஒன் டைமாக நம்ம டெபாசிட் பண்ணிவிட்டு ஒரு 11 மந்த்துக்கு அப்புறம் அதை வந்து எடுத்துக்கிறது. அப்படி எடுத்தோம்னா வேஸ்டேஜில் நமக்கு வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் 0% வேஸ்டேஜ் கோல்டில், டைமண்டில், சில்வரில் எல்லாத்துலேயுமே. அது எவ்வளோ நாளைக்கு நம்ம டெபாசிட் பண்ணலாம் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 11 மாதமாக இருந்தால் 100% நோ வேஸ்டேஜ், 10 மாதமாக இருந்தால் 90%, 9 மாதமாக இருந்தால் 80%, இதே 8 மந்த்தாக இருந்தால் 70%, 7 மந்த்தாக இருந்தால் 60% அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கீமில். ஸோ பல்காக அமௌண்ட் வச்சுருக்கவங்க எனக்கு வந்து இப்போதைக்கு அந்த அமௌண்ட் தேவையில்லை, ஸோ ஒரு 1 இயருக்கு அப்புறம் நான் நகை எடுக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த ஸ்கீமை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு ஸ்கீம் வந்து நியூ ஸ்வர்ணஸ் விக்ஸா ஃப்ளெக்ஸி அப்படிங்கிறது வந்து என்னென்னா, நம்ம வந்து எவ்வளோ மந்த்லி ஒரு குறிப்பிட்ட பேமெண்ட் கட்டுறது, அதை வந்து நகையாகவும் வர வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா பணமாகவும் வர வச்சுக்கலாம். அது வந்து யாருக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வச்சுக்கலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கொடுத்துருக்காங்க, மந்த்லி ஒரு 5000 பே பண்ணுறோம்னா அன்றைக்கி கோல்டு ரேட் வந்து ஒரு 6300 அப்படின்னு வச்சுக்கிட்டா, ஆப்ஷன் ஏ ஃபஸ்ட்டு வந்து கோல்டாக வர வைக்கணும் அப்படின்னா 0.79 மில்லிகிராம் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் வர வைப்பாங்க. இல்லை ஆப்ஷன் பி வந்து வேல்யூவாக 5000 அப்படிங்கிறது டோட்டல் வேல்யூவாக வைப்பாங்க. இப்போ ஸோ 11 மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் அந்தந்த 5000 பே பண்ணதுக்கு எவ்வளோ கோல்டு வர வைக்க முடியுமோ, அது ஃபஸ்ட்டு ஸ்கீமில் 8.26 கிராம்ஸ் வந்து நம்மளோட அக்கௌண்ட்டில் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா 5000 இதை நம்ம கட்டிகிட்ருக்கோம் இல்லையா, ஸோ 55,000க்கு அன்றைக்கி நம்ம எவ்வளோ வந்து கோல்டு வாங்க முடியுமோ அந்த கோல்டு வாங்கிக்கலாம். இதில் வந்து நமக்கு வேஸ்டேஜ் எதுவுமே கிடையாது, சுத்தமாகவே டோட்டலாகவே வேஸ்டேஜ் ஃப்ரீ. ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்படி இப்போ நமக்கு வந்து டிஜிகோல்டு தான் நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால டிஜிகோல்டில் ஜாயின் பண்ணி நான் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இதில் ஸ்கீம்ஸ் என்னென்ன, இதில் வந்து டீட்டெயில்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி நான் ஜாயின் பண்ணியிருக்கேன்னா இன்னையிலேருந்து 75 டேஸ்க்கு நான் எவ்வளோ பேமெண்ட் பண்ணுறனோ அந்த பேமெண்ட்டுக்கு வந்து 7% கோல்டு வெயிட் வந்து போனஸாக கிடைக்கும். அதுக்கப்புறம் 75 டேஸ்க்கு அப்புறம் வர்ற அடுத்த செகண்ட் 75 டேஸ்க்கு வந்து 150 டே வரைக்கும் 5% வந்து கோல்டு வெயிட் வந்து போனஸாக கிடைக்கும். 3வது 75 டேஸ்க்கு வந்து 3% இன்ஸ்டன்ட் கோல்டு வந்து போனஸாக கிடைக்கும். லாஸ்ட் 75 டேஸ்க்கு வந்து 1% கிடைக்கும். இது என்ன 75 அப்படின்னா மொத்தமாக 300 டேஸ்க்கு தான் இந்த ஸ்கீம் இருக்குது. ஸோ அந்த 300 டேஸில் வந்து ஒவ்வொரு 75 டேஸ்க்கும் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து நம்ம எவ்வளோ பேமெண்ட், இப்போ 100 ரூபி பண்ணுறோன்னா 100 ரூபியில் 7% அப்படின்னா 7 ரூபிக்கு என்ன ஒரு கோல்டு நமக்கு கிடைக்குமோ அந்த கோல்டை வந்து போனஸாக கொடுப்பாங்க. அந்த மாதிரி அடுத்தடுத்த டேஸ்க்கானது. ஸோ இதில் வந்து என்னென்னா நம்ம வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, 100 ரூபி கூட வாங்கிக்கலாம், எத்தனை டைம் வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் இதில் வந்து ப்ளஸ்ஸே தவிர, அது இல்லாமல் இந்த போனஸ் மட்டும்தான் நமக்கு ப்ளஸ்ஸு. அதர்வைஸ் இந்த வேஸ்டேஜு, மேக்கிங் சார்ஜு, ஜிஎஸ்டி இது எல்லாமே இதில் இருக்கும். இது எல்லாமே வந்து போட்டு தான் நம்ம வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ என்னோடய ஸ்கீம் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வந்து இன்றைக்கி தான் வந்து ஒரு 100 ரூபி கட்டி நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து கரண்ட் ரேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னோடய நேமு, என்னோடய கோடு, வெயிட் வந்து எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கேன்னா, இப்போ 10 கிராம் 100 ரூபிக்கு வந்து 0.010 கிராம்ஸ் தான் வந்து இன்றைக்கி வெயிட் வாங்க முடியும். அது இல்லாமல் போனஸ் வந்து 0.001 மில்லிகிராம். ஸோ இது ரெண்டும் சேர்த்து மொத்தமாக 0.011 மில்லிகிராம்ஸ் வந்து என்னோடய அக்கௌண்ட்டில் இப்போதைக்கு இருக்குது. ஸோ இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய மெச்சூரிட்டி டேட்னு பார்த்திங்கன்னா 2026 ஏப்ரல் 3 அன்னைக்கு வந்து எனக்கு மெச்சூரிட்டி டேட். ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் ரெஃபரலுக்கும் சில போனஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் கீழே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ரெஃபரலுக்கு போனஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒருவேளை இந்த ஸ்கீமில் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி தெரிஞ்சுது, உங்களுக்கு வந்து லாபமாக இருக்க மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்கீமை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.